ஹாய் தமிழ் குடிமா ஃபேமிலிஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற பெண் வந்து ஷிஃப்ட் ஒர்க் பகல் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களோட ஃப்ளோர் வந்து 5th ஃப்ளோர். ஓகேங்களா, லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு 5ஆம் நம்பர் பட்டன் அமுக்குறாங்க. அது அவங்க ஃப்ளோரும் தாண்டி ரெண்டு ஃப்ளோர் மேலே போயிடுது. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. சரிங்களா, அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு பயத்தில் அவங்க ஆஃபீஸ்க்கு ஒருத்தருக்கு கால் பண்ணி வீடியோ கால் பேசிக்கிட்டே மறுபடியும் அவங்க லிஃப்ட்டை விட்டு வெளியில் வராங்க. லிஃப்ட்டு தான் கரெக்டாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வேக வேகமாக வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ கால் வந்து பேசிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஆஃபீஸில் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு வந்து வீடியோ கால் பேசிகிட்டே வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ வந்து பின்தொடர்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. ஒரு மாதிரி ஒரு பெண்ணோட குரல் வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரியே உங்களுக்கு அது அவங்களோட பிரம்மையாக என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஆனால் வந்து இது நம்மளோட பிரம்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துலேயே வீடியோ கால் பேசிகிட்டே வேகமாக கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களோட வீடியோவில் வந்து ஒரு கருப்பு உருவம் நல்லா தெரியுது, அவங்கள பின்தொடர்ந்து வருது. அந்த வீடியோ அது வீடியோ கால் பேசிட்டு வந்தாங்கல்ல, அவங்க அப்படி இப்படின்னு அசைச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த உருவம் வர்றது தெரியுது. அவங்க இன்னும் பயந்துட்டு இன்னும் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த உருவத்தை காணும். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து பயத்தில் எப்படியோ நம்ம கீழே போய் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக வேகமாக வர்றாங்க. அந்த உருவம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸில் கீழே நின்றுட்டுருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா அதே இடத்துல பயந்து நடுங்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை எழுப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேமராவை செக் பண்ணுறாங்க. இந்த பெண்மணியும் கூட போகிறாங்க. அந்த கேமராவை செக் பண்ணுறாங்க, சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டேஜில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பின்னாடி ஒரு உருவம் கருப்பாக ஒரு உருவம் வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததை அந்த பெண்ணு மறுபடியும் அந்த ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து நடுநடுங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டே பயந்துருச்சுல்ல, அதனால் வந்து இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நடக்குது. சரிங்களா, அது ஒரு சில இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. அது நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை. சரிங்களா, ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இன்னையோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. நாளைக்கு ஸ்டோரியோட மீட் பண்ணுவோம். பாய்.